என்னோட ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து எக்ல கலந்து நான் போட்டுட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஃபேஸ் வந்து இப்படிதாங்க இருக்கும். ரெகுலரா நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஸ்கின் டேன் எல்லாமே ரெடியூஸ் ஆயிரும். நீங்களும் எக்ல ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு காலையில வீடியோ போட்டிருக்கேன் எக்ல இது பண்ண மாதிரி. ஸோ சைட் எஃபெக்ட் கிரீம்லாம் யூஸ் பண்ணி இதாகிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் மேக்கப்லயே இந்த மாதிரிதான் இருக்கும் நம்ம ஸ்கின்னு. ஸோ இன்னுமே இந்த கைக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் சரிங்களா. ஸோ நல்லாவே பாத்தீங்கன்னாவே ஸோ நான் ரெகுலரா வந்து ஒரு நாளைக்கு 2 டைம்னாச்சும் போட்டுருவேன். அதனாலதான் எனக்கு வந்து சேஞ்சஸ் ஆனது. ஸோ எனக்கு மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ணவங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கிறவங்களே. ஸோ நீங்களும் அதை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கறது தான் எனக்கு ஆசையே. அதனாலதான் ரேட் கம்மியா கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம டீ சாப்பிட போறோம். நீங்க எல்லாம் டீ சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க. ஸோ வித்தவுட் மேக்கப்ல வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு 1-2 வீடியோல தான் கொடுத்துருப்பேன். இப்போ காலையில எந்திரிச்சிட்டேன், வெள்ளிக்கிழமைங்கிறதுனால சரி ஓகே கொஞ்சம் லேட்டா போவோம். மதியானம் வந்து போட்டோ ஷூட்க்கு வந்து ஒரு மேக்கப் பண்ண வேண்டியதா இருக்கு. ஃப்ராக் போடுறாங்க, சும்மா ஹேர் ஸ்டைல் லைட் மேக்கப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி கடைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம வீட்டுக்கு வந்து பெரிய மேக்கப்புக்கு தான் போவோம், சின்னதுக்கெல்லாம் போக மாட்டோம். அப்புறம் டீ குடிக்கலான் இருக்கேன். நீங்களும் டீ குடிங்க வாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கு. அவ்வளவுதான் ஒருகளே. இதுதான் என்னோட மார்னிங் ரொட்டீன். அதே மாதிரி காலுக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வந்து கால் ஒரு கலரா தெரியும். ஸ்கின்னை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம், ஆனா கை காலை முட்டை விட்டுருவோம். அதை மட்டுமே தயவு செய்து இது பண்ணிக்கோங்க. ஆனா நம்ம கஸ்டமர் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஃபேஸ் பேக் கலர் ஆகணும்னு முடிவு பண்ணா பத்தாது, ஃபேஸ் பேக்கும் போடுங்க. சேம் டைம் வந்து மாசம் ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங்கோ இல்ல வந்து ஒரு குட் ஃபேஷியல் ஒரு 1000 rupeesக்கு வந்து மந்த்லி ஒரு ஃபேஷியல் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா வந்து உங்க ஸ்கின்னும் சேஞ்ச் ஆகும், நீங்களும் வந்து கான்பிடண்டா இருக்கலாம். ஸோ சைட் எஃபெக்ட் கிரீம்லாம் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. நான் வந்து என்னோட சஜஷன் சொல்றேன், அதுக்கு மேல உங்களோட சாய்ஸ். ஓகே, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு என்ன சொல்றேன்னா, ஒரு நல்ல ஒரு வீடியோ ஓடுதா இல்லையா, நல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல வந்து மொக்கையா வந்து வியூஸே போகாது, மொக்கையா எடுத்து போட்டிருப்பேன், அது நல்லா வியூஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோனாச்சும் எல்லாரும் பார்த்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபேஸ் பேக் எக்கு. ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போடுங்க. ஸோ நல்லா ஸ்கின் டைட் ஆகுது, க்ளோ ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்த வேணும்னா நம்ம எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் வாழ்க்கையில வந்து அது நம்மளுக்கு கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா எஃபோர்ட் போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும், இதுக்கு நான் கேரண்டிங்க. ஸோ நீங்க பயப்படாம வாங்கி யூஸ் பண்ணலாம். 100 rupees வந்து பெரிய விஷயமே கிடையாது. பாக்குற நிறைய பேர் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு கூட வாங்கி கொடுக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட வாங்கி கொடுக்கலாம். ஸோ உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நீங்க கொடுக்கலாம். எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சரிங்களா. நானும் நிறைய என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு கொடுத்துட்டு தான் இருக்கேன். பணமே இல்லை யூஸ் பண்றதுக்கு இப்படி எல்லாம் ஆசையா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ரேட் கம்மியாலாம் கொடுத்துட்டு இருக்கேன், அவங்க யூஸ் பண்ணி பார்க்கட்டும்னு சொல்லிட்டு. சரி ஓகே காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி அளிச்சிச்சு. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதுல இந்த மாதிரி தினம் வந்து நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா நிறைய வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு நடுவுல தான் நான் வீடியோஸ் எடுத்து போறேன். அதுல வியூஸ் போகுது போகல அதை பத்தி நான் கேரிங்கே பண்ணிக்க மாட்டேன். எனக்கு வந்து எனக்கு பிடிச்ச 4 பேர் பார்த்தாங்கன்னா அதுவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். எனக்கு என்னன்னா, நான் ஆரம்பத்துல வந்து நிறைய ஒயிட் ஆகணும்னு சொல்லிட்டு பீலிங் அது இதுன்னு ட்ரை பண்ணேன். அது விட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் வந்து ரொம்ப டார்க்காக ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ வந்து எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கேன் நான். என்னன்னா என்னோட இப்போ ஒரு 3 வருஷம் ஜேர்னில வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ் பேக்கு இந்த மாதிரி ஸ்கின் என்னை ஒயிட் ஆக்குனது. ஆனா 40 days யூஸ் பண்ணவங்களுக்கே செம்ம ரிசல்ட் கொடுத்துருக்கு. அவங்களே எங்கிட்ட வந்து சொல்லிட்டு போறாங்க. தயவு செய்து சொல்றேன், நீங்களும் கண்டினியூஸா யூஸ் பண்ணுங்க. வாங்கிட்டு போய் பத்திரமா வச்சுட்டு இருக்காதீங்க, கண்டினியூஸா யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்க முடி கலரா இருக்கீங்க, நீங்க நிறைய ஃபேஷியல் பண்றீங்களா அப்படி இப்படின்னு கேக்குறீங்க, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஸோ தயவு செய்து ஸ்கின் கேருன்னு நம்ம ஒரு இது கொண்டு வந்துடணும். மந்த்லி ஒரு ஃபேஷியல் எடுத்துக்கணும். அப்பனா நம்மளோட டேனிங் எல்லாமே ரெடியூஸ் ஆயிரும். இப்ப நான் டீ குடிச்சிட்டு நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். சரி டீ குடிக்கலாம்.
என்னோட மார்னிங் ரொட்டீன் இப்படிதாங்க படா படா கேவலமா போயிட்டு இருக்கும். ஆனா வந்து முடியும் போது பாத்தீங்கன்னா விறுவிறுப்பா நம்ம கஸ்டமர் கொண்டு போய் விட்டுருவாங்க. இன்னைக்கு ஒரு போட்டோஷூட்க்கு வேணா நம்ம கன்சீவா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நம்ம எடுக்க ஃப்ராக்குக்கு வந்து ஒரு ஹேர் ஸ்டைலு ஒரு மேக்கப் போட போறோம். சரிங்களா? நம்மளை பார்த்து நிறைய பேர் வந்து காப்பி அடிச்சுட்டு அப்படி இப்படி எல்லாம் வீடியோல போட்டுட்டு இருக்காங்க. சரி பொழைச்சு போகட்டும், நம்மளை பார்த்து 4 பேர் நல்லா இருந்தா நல்லதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கால் வந்துருச்சுங்க. சரி பாய்ங்க.